ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரோக்கிய உணவு ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்மஞ்சோறு. ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் கம்மஞ்சோறு எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு 2 டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பை நல்லா கழுவணும். அதில் இருக்க குப்பை அதெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அடுத்து அரிக்கணும். அரிச்சா தான் இந்த கல்லெல்லாம் வரும். இந்த பாத்திரத்துக்கு பேர் நேம்லின்னு சொல்லுவாங்க. இந்த நேம்லியில் போட்டு இந்த கல்லெல்லாம் அரிப்பாங்க. நான் கூட கடையில் வாங்குகிற கம்பு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இதில் கல் இருந்துச்சு. கடைசியாக இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக தனி வீடியோவாகவே போடுறேன். எப்படி அரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வரி வரியாக இருக்கும் இந்த நேம்லியில். இதில் அந்த கல்லெல்லாம் கடைசியாக நிற்கிது. எனக்கும் அரிக்க தெரியாது, அம்மா தான் செய்கிறாங்க. இதில் அரித்து கடைசியாக பார்த்தா நிறைய கல் இருந்துச்சு. அதனால் கல்லை எடுத்துட்டு செய்கிறது தான் நல்லது. கடைசியாக அந்த வரியில் பாருங்கள், கல் நிற்கிது. கல்லை அரிக்க தெரியல அப்படின்னா இந்த கம்மஞ்சோரோட இந்த மண் கல்லெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளாரையும் போயிடும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கணும். இதுக்காக சாதம் வடித்த கஞ்சி, நாள் வச்சுருந்த கஞ்சி இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, பாதி கஞ்சி பாதி தண்ணி ஊற்றி உலைக்கு இப்படி தான் கரெக்டான அளவு ஊற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சமாக மோந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் கொலன்னு ஆகிடும். அதனால் நமக்கு பக்குவம் தெரியல, அளவு தெரியலன்னா பரவாயில்ல, நிறைய கொதிக்க வச்சு கொஞ்சமாக மோந்து வச்சுட்டு அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றி கிண்டிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு சலிக்கணும். இதை சலித்து இந்த மாவு தனியாக குருணை தனியாக எடுக்கணும். நான் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா கொதிக்க வச்சு அதுதான் கம்மஞ்சோறுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செய்யலை, டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்குது. இப்போ அந்த நல்லா ஒலை கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குருணையாக எடுத்து வச்சுருக்கோம். மாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த குருணையை தான் போட்டு ஃபஸ்ட்டு கிண்டணும். நல்லா ஒலை கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த குருணையை போட்டு கிண்டலாம். போட்டு கட்டி விடாமல் நல்லா கிண்டணும். கிண்டி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறமா தான் அந்த வரமாவு போடணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு இது நல்லா வேகணும். இந்த குருணை நல்லா சிம்லே வச்சு வேக வைக்கணும். மரக்கரண்டி யூஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். அடி கனமான பாத்திரமாக இருக்கும், கண்டிப்பாக அடி பிடிக்கும். இது இண்டாலியும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சூப்பராக ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ அந்த மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த வர மாவு அதை கொட்டி கிண்டணும். நமக்கு நல்லா கிண்ட வரலன்னா அம்மா பாருங்கள் கீழே எடுத்து வச்சு நல்லா கிண்டுவாங்க. அந்த மாதிரி கிண்டணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும்.
ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு அவங்க வச்சுருக்காங்க, நல்லா கரெக்டாக தெரியுன்றதுனால. இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா கிண்டிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு நல்லா புழுங்க விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பில் வச்சு புழுங்க வச்சு இதுக்கு ஒரு சூப்பரான குழம்பு இருக்குது. ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.